உடல் அப்படின்னா என்ன? மனிதனுக்கு உடல் அப்படிங்கிறது முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. டாக்டர்ஸு மற்ற ஆயுர்வேதிக் அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது நமக்கு உடலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாலேயும் நம்மளுடைய பெற்றோர்களும் தெரிஞ்சவங்களுமே நிறைய பேர் உடலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உடல் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் அதிகமாக சொல்லப்படுது. இது எதுக்காக இப்படி உடலை பற்றி எல்லா இடங்களிலுமே சித்தர்கள் பாடல்களிலுமே அது ஒரு ஒரு காயக்கல்பம் மாதிரி அது ஒரு அருமருந்து மாதிரி அது பேணி காக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் உடலை குடிச்சோ தவறான உறவுகள் வச்சுக்கிட்டோ இல்லை பல விதமான தப்புகள் செய்து அந்த உடலை பராமரிக்காமல் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது. பொதுவாக பார்த்துட்ருக்கிற தமிழ் மக்களும் சரி, உலகம் பூரா இருக்கிற மக்களும் சரி, உடல் அப்படிங்கிறது இந்த மனித பிறவிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆடை. அதாவது நம்மளுடைய ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆடை. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உடல். இதுக்குள்ளே உங்களுடைய ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மா பயணிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. வெறுமனே ஆன்மாவால் பூமியில் அப்படியே பயணித்து இந்த பயிற்சியோ இந்த ஒரு அனுபவத்தையோ பெற முடியாதுங்கிறனால பூமி அப்படிங்கிற ஒரு கல்விக்கூடத்தில் படிப்பதற்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிற யூனிஃபார்ம். பூமி அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்த யூனிஃபார்ம். ஏன்னா ஆன்மா இயங்கிறதுக்கு ஒரு பெட்ரோலியம் தேவை. அதாவது ஒரு வண்டி போகணும்னா வச்சுங்களேன், நமக்கு பெட்ரோல் தேவையில்லை. ஸோ அந்த ஆன்மாவுக்கு அந்த பெட்ரோலியத்தை உட்படுத்திக்கவும் ஏற்படுத்திக்கவும் இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒழுங்கு செய்யணும். நீங்கள் என்ன தான் வெளியிலிருந்து பெட்ரோல் போட்டாலுமே அதை உள்வாங்கி அதை செயல்படுத்தி உங்களுடைய வாகனத்தை அழகாக கொண்டு போய் சேர்க்கணும், உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வண்டி பழுதடையாமல் இருக்கணும். அதுபோல தான் நம்மளுடைய உடலும். நம்மளோட உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறோமோ பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவுடைய வளர்ச்சியும் அது இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் சுமூகமாகவும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நோய் வருது, எதனால் வருது, உடலுக்கு இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னவாங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளுங்க. நாம் பராமரிக்காதனால வரும். இந்த உடல் அப்படிங்கிறத ஒரு கேவலமாகவும் ஒரு ஏளனமாகவும் பார்க்குறதுனால, உதாரணமாக பெண்கள் உடலை கேவலமாக பார்க்குறது, ஆண்கள் இந்த மாதிரி கை கால் இல்லாதவங்களை கேவலமாக பார்க்குறது, பெண்களையுமே ஊனமற்றவங்களுக்கு கேவலமாக பார்க்குறது, அந்த மாதிரி இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் இருக்கிறதுனுடைய விளைவு தான் இந்த நோய் நொடிகள் அந்த மாதிரி விஷயங்கள் வருது. இந்த உடலும் நம்மளுடைய ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தொடர்பு இருக்குதுங்க. அது நம்மளுடைய மன விருப்பம், ஆசைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் ஒரு தவறான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆரோக்கியம் இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா உடல் பாதிக்கப்பட தான் செய்யும். நீங்கள் மனதில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள்னாலும் உடல் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல ஒழுங்கு செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நேர்த்தியாக பார்த்துக்கணும். இப்போ உடல் சார்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் உடல் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க. உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெறும் ஒரு சாதாரணமான ஒரு பிண்டமாக தான் பார்க்குறீங்க. பல அணுக்கள் கலந்த ஒரு கலவை தான் உடல். இயற்கையில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே கலந்தது தான் உடல். அதில் நம்ம உள்ளே போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், உணவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை எடுத்துக்கிற தண்ணீராக இருக்கட்டும், எதுவாக அது போடுற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த உடலில் போய் பிரதிபலிக்கும். நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் பிரதிபலிக்கும். அது ஒரு கர்மவினை உண்டாக்கும். அதேமாதிரி நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்கன்னா அதுவும் பிரதிபலிக்கும். அது ஒரு விதமான உடல். நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்களுடைய உடல். நீங்கள் சாப்பிட்டு இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக சாப்பிட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்ட பால் உணவுகள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய உடல். அதனுடைய கலவை தான் அணுக்களாக மாறி இருக்கும். நீங்கள் இப்போ ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே தன்னுடைய உடலை சரியாக பராமரிக்கலை, சரியான உணவு எடுத்துக்கல, அவர் இஷ்டத்துக்கு எது வேணால் சாப்பிடுவார், என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்னா அவரோட உடல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதோடைய பின்விளைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த சைவம் சாப்பிடணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைவம் சாப்பிடும்போது அதுக்கு தகுந்தது போல் அந்த உடல் மாறும், பிராண ஆற்றல் மாறும். அதே அசைவம் சாப்பிடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அசைவங்கிறது ஒரு மிருகத்துடைய உடலை நம்ம சாப்பிட்றதுனால அந்த மிருகத்தோட உடலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராணிகளோட உடலோ இல்லை மீன் அந்த மாதிரி உணவுகளோ சாப்பிடும்பொழுது அதுக்கு தகுந்தது போல் நம்மளுடைய உடல் செல்கள் மாற்றங்கள் ஏற்படும்.
அதனால் உடல் அப்படிங்கிறது ஒரு காயக்கல்பம் மாதிரி. அந்த உடலை நீங்கள் பேணி காத்தா மட்டும்தான் உங்களுடைய மனமானது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு அசைவம் சாப்பிட்றவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும், சைவம் சாப்பிட்றவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். உடலால் மனநிலைகள் மாறும். உடல் என்ன செய்கிறதோ அதன்படி மனநிலைகள் மாறும். உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உடல் செய்கிற எல்லா விதமான செயல்களுக்கும், அது நீங்கள் சரீரத்தில் நீங்கள் செய்கிற இல்லீகல் காண்டாக்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது தவறான விஷயங்கள் பண்ணுறீங்க, எதுவுமே செய்யும் இயற்கைக்கு உட்பட்டு இயற்கைக்கு மீறி நீங்கள் வெளியில் எதாவது செய்கிறீங்க, அதாவது இயல்பாக இயற்கையாக ஒரு மனிதர்களுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும். அதை தாண்டி நீங்கள் சில விஷயங்கள் செய்கிறீங்கன்னா அது வந்து மனதளவிலையும் பாதிக்கும். அப்புறம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகுது. ஸோ மனதிற்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்குது. மனம் சரியில்லை என்றால் உடல் சரியில்லாமல் போய்விடும், உடல் சரியில்லை என்றால் மனம் சரியில்லாமல் போய்விடும். இது ரெண்டுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது. ரெண்டு பேருமே தோழர்கள் மாதிரி. இது ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். உள்ளே ஒரு 6 விதமான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 6 விதமான சாஃப்ட்வேர் நம்ம சரியானபடி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்பை தயார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. இதை தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் நிறைய அருமருந்துகளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ சித்த மருத்துவங்களை கொடுத்துருக்குறாங்க. சித்த மருத்துவங்கள் முடிஞ்சால் எடுத்துக்குங்க, அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுத்துங்க. முடிந்த அளவுக்கு அசைவத்தை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. உடல் ரீதியான வேலைகள் செய்கிறவங்க மட்டும் அசைவம் எடுத்துக்கலாம். உடல் ரீதியான வேலை இல்லை, மனம் சார்ந்து உங்களுடைய அறிவு சார்ந்து வேலைகள் செய்கிறவங்க, மற்ற வேலைகள் இருக்கிறவங்கள கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உடல் பலம் போட்டு நல்லா எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறவங்க அசைவங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உடல் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த உடல் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மீக பயணத்திலே உங்களால் சரியாக பயணிக்க முடியும். இந்த ஆன்மீக பயணத்திற்காகவும் ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த பூமியிலே நீங்கள் பிறந்திருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் தான் இந்த உடல். இந்த உடலை வைத்து தான் நீங்கள் முழுமையாக இந்த மனித வாழ்க்கையை சரியாக நேர்த்தியாக முடிக்க முடியும். அதனால் இந்த மனித உடலை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இது ஒரு அருமருந்து, இது பொக்கிஷமானது. அதனால தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் குப்பையாக மதிக்கிறதும் அது வைரமாக நினைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த உடலை பலருக்கும் கொடுக்கறதும் பலரோடு வாழ்கிறதுமான வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ இளைஞர்களும் சரி, எல்லாருமே சரி, இந்த உடலை பேணி கேட்குறதில்ல. இன்னொரு விதத்தில் நோய் நொடிகளுக்கு உட்படுத்துறது, கண்டதை சாப்பிட்றது, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த உடலை அது ஒருபோதும் அது எந்த விதத்திலும் தவறாக கொண்டு போய் விடக்கூடாதுன்னு நினச்சி சாப்பிடுங்க. இது நீங்கள் வாய்க்குள்ளே போடுற ஒவ்வொரு உணவும் உங்கள் உடலை பாதிக்குமா பாதிக்காதான்னு சிந்தித்து செயல்பட்டு சாப்பிடுங்க. உணவே மருந்து. ஸோ மருந்து மாதிரி சாப்பிட்ணும். இந்த உடலுக்கு கொடுக்குற விஷயங்களெல்லாம் மருந்து மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் இருக்குதுன்னு சொல்லி, பணம் இருக்குதுன்னு சொல்லி, ஏதோ இருக்குதுன்னு சொல்லி கண்டதை சாப்பிடாதீங்க. நாக்கு உடத்தைக்காகவும் சாப்பிடாதீங்க. குறிப்பிட்ட ஆசைகள் ஒரு உணவுகள் மேலே இருக்குன்னா அது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த காலம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. குப்பைகளாக தான் விற்கிது. ஸோ அந்த குப்பைகள்லாம் எடுத்து உடலில் போடாமல் நல்ல உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. உடலை பத்திரமா பார்த்துக்குங்க. 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பால் சாப்பிடும் பழக்கங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பால் அப்படிங்கிறது பித்தம். ஸோ அது பித்தம் அதிகமாகலாம், அந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது அதிகமாகாமல் பார்த்துக்குங்க. உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்குங்க. சமநிலையோடு வச்சுக்குங்க. ஸோ 30 வயதுக்கு மேற்பட்டவங்க யாருமே இந்த பால் பண்டங்களை சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிங்க. பால் 30 வயதுக்கு மேலே இருக்கும் யாருமே சாப்பிட்றது கொஞ்சம் உடலுக்கு வியாதிகளை கொடுக்கும். அதை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட தீரும். உடலை சரி செய்தால் மனம் சரியாகிவிடும், மனதை சரி செய்தால் உடல் சரியாகிவிடும். ஸோ அது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. ஸோ அது அடுத்த பதிவில் மனதை பற்றி நம்ம பேசுவோம். உடலை பற்றியும் இன்னமும் மனதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக வகுப்புகள் நம்ம எடுக்கிறதுல நீங்கள் கலந்துக்குங்க. சோல் அப்படிங்கிற ஒரு வகுப்பு எடுக்கிறோம். அந்த வகுப்பின் மூலியமாக உடல் மற்றும் மனம், ஆன்மா அது சார்ந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். மனித வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறோம். ஸோ அந்த வகுப்பு மூலிமா இதை பற்றி இன்னமும் நீங்கள் எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துறது, சரி செய்கிறது, ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறது, நோய் நொடி இல்லாமல் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி நம்ம அதில் முழுமையாக நம்ம பயிற்சி கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க அதிலையும் கலந்துக்கிட்டு நீங்கள் அதை பற்றி கற்றுக்கலாம். நன்றி. நல்லது.